من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون صدق الله العظيم. மதிப்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக முன்னால் உள்ள சில ஆயத்துகளில் அல்லாஹு தஆலா பல விளக்கங்களை சொல்லி காட்டினார். முனாஃபிகீன்கள் எனப்படுபவர்கள் வெளித்தோற்றத்திலே ஈமான் கொண்டதாக சொல்லிக் கொள்ளுவார்கள், அந்தரங்கத்திலே அவர்கள் குஃப்ரை நிறைத்து வைத்திருப்பார்கள். இதன் காரணமாக பல்வேறு விதமான தீமைகள் அவர்களின் மூலமாக இந்த பூமியிலே பரவுவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு விடுகின்றன. நயவஞ்சகம், நிஃபாக் என்ற அந்த நோயாகிறது அவருடைய உள்ளங்களிலே இருப்பதின் காரணமாக அவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர்களாக, அதாவது பொய் சொல்லக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு இந்த உலகத்திலும் பல தண்டனைகள், தீமைகள், சிரமங்கள் வந்து சேரும். அதே போன்று மறுமையிலும் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். பிறகும் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான், வஇதா கீல லஹும் லா துஃப்ஸிது, அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டால், காலு, அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் சமாதானம் செய்பவர்கள்தான், குழப்பம் செய்பவர்கள் அல்லர் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அவர்கள். அலா, அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், அவர்கள்தான் குழப்பம் செய்பவர்கள். வலாக்கின் லா யஷ்உரூன், எனினும் அவர்கள் அதை விளங்கிக் கொள்வதில்லை, உணர்வதில்லை என்பதாக சொல்லுகின்றான். இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த முனாஃபிகீன்களின் மூலமாக ஏற்படக்கூடிய தீமைகளையும் அதை களைந்து விட வேண்டும் என்பதையும், அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையாகிறது பொய் என்பதையும், அவர்களின் மூலமாக நன்மைகள் விளைவதில்லை, நிச்சயமாக அவர்கள் குழப்பம் செய்பவர்கள் தான், தீமையை உண்டாக்குபவர்கள் தான் என்பதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வாசகத்தின் மூலமாக அவர்கள் நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனத்தை கொண்டிருக்கின்ற காரணத்தால் வெளித்தோற்றத்திலே நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், அந்தரங்கத்திலே குஃபுர் இருக்கின்றது, காஃபிர்களுடனும் அவர்கள் சேர்ந்து கொள்ளுகின்றார்கள், காஃபிர்களை தங்களுடைய நண்பர்களாக, நேசர்களாக ஆக்கிக் கொள்ளுகிறார்கள். உலகத்தினுடைய சில நடைமுறைகள் தங்களுக்கு சாதகமாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். இப்படி வெளித்தோற்றத்திலே ஈமான் கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டு அந்தரங்கத்திலே குஃபுர், நிராகரிப்பை வைத்திருப்பதின் காரணத்தினால் இவர்கள் ஃபசாது செய்கின்றார்கள், குழப்பம் செய்கின்றார்கள்.
அதனால் அவர்களை பார்த்து இப்படி சொல்லப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள் பூமியிலே என்பதாக நீங்கள் சொல்லுங்கள். லா துஃப்ஸிது ஃபில் அர்து, பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள். அவங்க வெளித்தோற்றத்துல எந்த விதமான குழப்பமும் செய்யல, யாரையும் திட்டல, அடிக்கல, அல்லது கொள்ளையடிக்கவில்லை, கொலை செய்யவில்லை. எந்த விதமான ஃபசாத் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம உலகத்துல நம்ம வழக்கத்துல என்ன சொல்றோமோ அதை செய்யல அவங்க. ஆனா அவங்க செய்யக்கூடிய வேலை என்னவென்று சொன்னால் ஈமான் கொண்டிருப்பதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள், ஆமான் ஈமான் கொள்ளல. இதுதான் குழப்பம் அவர்களிடத்துல. அந்த தன்மை இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். லா துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டால் அந்த அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தன்மை, நயவஞ்சக தன்மை இருக்கின்றதே, அதுதான் ஃபசாதுக்கு காரணம், பூமியிலே குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இன்னொரு கருத்தையும் தெரியப்படுத்துகின்றான். அல்லாஹ் தஆலா இந்த பூமியை படைத்தது அசலாக இருக்கக்கூடிய நிலை, அது ஃபசாது இல்லாத நிலை, இஸ்லாஹுடைய நிலை. இந்த பூமி இஸ்லாஹுடைய அமைப்பில் தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். எனவே இந்த இஸ்லாஹுடைய அமைப்பு இருக்கக்கூடிய இந்த பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்றார். குழப்பம் செய்ய வேண்டாம் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்க குழப்பம் செய்யறவங்க அல்ல அப்படிங்கிறாங்க அவங்க. அதுக்கு பின்னால விளக்கம் சொல்லும். இப்ப இந்த பூமி எப்படி அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் இஸ்லாஹ் உடையதாக படைத்திருக்கின்றான். அதாவது எல்லா காரியங்களும் ஒழுங்குற அமைந்ததாக படைத்திருக்கின்றார். மனிதர்களை படைப்பதற்கு முன்னதாகவே சரி, இந்த உலகத்திலே பூமியை படைத்து, உலகம் என்று சொன்னா இந்த பூமியை படைத்து இந்த பூமியிலே பல்வேறு பகுதிகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். கடல் என்று ஒரு பகுதியை ஏற்படுத்தினான், கடல்களாக ஒரு பகுதியை அமைத்து வைத்திருக்கின்றான். இந்த பூமியினுடைய முழு பரப்பிலே, பூமியினுடைய பரப்பளவிலே சுமார் 70% கடல்கள், 30% தான் பூமியாக அமைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட சுமார் 3/4 பாகம் கடல், 1/4 பாகத்திற்கு சற்று கூடுதலாகத்தான் நிலப்பரப்பு இருக்கின்றது. இந்த நிலப்பரப்பிலும் கூட மனிதர்கள் வசிப்பதற்காக வேண்டி என்று இருக்கக்கூடிய பகுதிகள் மற்ற மிருகங்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை விட குறைவு. காடுகள் என்பதாக அதை சொல்லுவோம், அல்லது வனாந்தரங்கள், சஹாரா பாலைவனங்கள் என்பதாக சொல்லுவோம். இந்த பாலைவனங்கள், காடுகள் இவையெல்லாம் சேர்த்தால் இந்த தரையை விட மிக அதிகமாக உள்ள அளவு, அதாவது மீதி உள்ள, சரியாக சொல்ல போனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கடலுடைய அளவு, தண்ணீருடைய பரப்பளவு 71%, மீதி 29% தான் இந்த தரையாக இருக்கின்றது. இந்த 29%-இலே பெரும்பாலான பகுதி பாலைவனங்களாகவும் காடுகளாகவும் அமைந்திருக்கின்றன. மனிதன் வாழ்வதற்காக வேண்டி உள்ள பகுதி இருக்கின்றது, அது மிக குறைவானது. இப்பொழுது அல்லாஹ் தஆலா கடல்களை படைத்தான். இந்த பூமியிலே கடல்களிலே சில பிராணிகள் வாழ வேண்டும் என்று நியதியை ஏற்படுத்தி வைத்தான். சில பிராணிகள் கடல்ல தான் வாழ முடியும், தரைக்கு வர முடியாது. மீன், இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிராணிகள் கடல்ல இருக்கின்றன. இவையெல்லாம் கடலில் தான் வாழ வேண்டும். அதெல்லாம் கரைக்கு வந்துச்சே ஃபசாத் ஆகிவிடும். இப்ப பூமியிலே கடலை படைத்து கடலிலே சில பிராணிகளை வாழ வேண்டும் என்ற நியதியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்தது இஸ்லாஹ், மிக சரியான அமைப்பு, ஒழுங்கான அமைப்பு. இந்த கடலில் இருக்கக்கூடிய பிராணிகளிலே ஏதாவது சில தரையிலே நாங்கள் வாழப் போகின்றோம் என்பதாக சொல்லிக் கொண்டு தரைக்குள்ளே வந்து விட்டால் 2 விதத்தில் ஃபசாது ஏற்பட்டுவிடும். மனிதனுக்கும் ஃபசாது, அந்த பிராணிகளுக்கும் ஃபசாது. மீனும் செத்து போயிடும், எல்லா மீன்களும் செத்து போயிடும், வந்தா இருக்காது. அதே மாதிரி கடல்ல இருக்கக்கூடிய எத்தனையோ மிருகங்கள் இருக்கின்றன. தரையில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் கடலிலும் இருக்கின்றன. குதிரை, மாடு, ஆடு, யானை, கோழி எல்லாம் கடலிலே இருக்கு. அதெல்லாம் கடலில் தண்ணீருக்குள்ளே வசிக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கு. அதெல்லாம் பூமிக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? எல்லாம் ஃபசாதா போயிடும். இப்ப நமக்கும் ஃபசாது, அந்த பிராணிகளுக்கும் ஃபசாது. சரி,
அப்ப கடலை படைத்து கடலிலே சில பிராணிகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றானே, அது இஸ்லாம். அதே போன்று தரையை படைத்து தரையிலே சில பிராணிகள் இருக்க வேண்டும் என்று நியதை அல்லாஹ்தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அந்த தரையிலே கூட காட்டிலே வாழக்கூடிய பிராணி, காடு அல்லாத தரையிலே வாழக்கூடிய பிராணிகள், பூனை, நாய், ஆடு, மாடு, இதெல்லாம் நம்மோட சேர்ந்து வாழுது. எல்லாம் கரடி, புலி, சிங்கம், யானை, இதுகெல்லாம் சிறுத்தைகள்லாம் காட்டுல வாழுது. அந்த காட்டு பிராணிகள்லாம் சொல்லுது எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் இங்கெல்லாம் இருக்க முடியாது, கொஞ்ச நாளைக்கு கரைக்கு போயிட்டு வர்றோம், அந்த மனிதர்கள்லாம் வாழ்றாங்களே அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து இங்க வந்துச்சு. என்ன ஆகும்? இப்ப அல்லாஹ்தாலா அந்த காட்டிலே அந்த பிராணிகளை வைத்திருப்பது இஸ்லாம். அங்கதான் வாழணும். காட்டை விட்டு வெளியே வந்தால் அது ஃபசாத், அது சலாஹ், இது ஃபசாத். சரி, மனிதர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க, நாங்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கடல்ல போய் வாழ்றோமே அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ள வீடு கட்டிக்கிட்டு போக முடியுமா? முடியாது. அப்படி போனாலும் கூட கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், ஒரு நாள் 2 நாளைக்கு வேணா இருக்கலாம். இப்ப கடலுக்குள்ள ஸ்டீமர் போகுது, கடலை உள்ள போகக்கூடிய கப்பல்கள், அதுல வேணா போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம், ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம், அவ்வளவுதான். இங்க இருக்கிற மாதிரி 40-50 வருஷம்லாம் அங்க குடியிருக்க முடியாது. சரி, அப்படி எல்லா மனிதர்களும் சேர்ந்து நாங்க கடலுக்கு போயிடுவோம் அல்லது காட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த கடல்ல காட்டுல இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு நம்ம போறதுனால ஃபசாது, நமக்கும் ஃபசாது, எல்லாமே ஃபசாத் ஆயிடும். அதே மாதிரி சஹாரா பாலைவனங்களை அல்லாஹ்தாலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அங்க ஒண்ணுமே கிடையாது, வெறும் மணல் தான், தண்ணி இல்ல, மிருகங்கள் இல்ல, எதுவுமே வசிக்க முடியாது, வாழ முடியாது. எதுவுமே வாழ முடியாத ஒரு பகுதியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். காட்டுலயாவது சில பிராணிகள் வாழுது, கடல்ல வாழுது, தரையில வாழ்றோம். ஆனா அந்த சஹாரா பாலைவனங்களை எதுவுமே வாழ முடியாது. அப்படி ஒரு பகுதியை அல்லாஹ்தாலா ஏற்படுத்தி வச்சிருக்கான். இந்த 3 நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் ஏதாவது ஒன்று, நாங்க சஹாரா பாலைவனத்துல போய் குடியிருக்க போறோம், எங்கெல்லாம் வீடு கட்டிக்கிட்டு எல்லா தோட்ட துறவுகளும் அமைச்சுக்கிட்டு அங்க போய் இருக்கிறோம்னு சொன்னா முடியாது. இப்ப இவர்களுடைய வாழ்க்கை, யார் போறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஃபசாத் ஆயிடும். இப்படி அல்லாஹ்தாலா ஒவ்வொன்றையும் அதற்குரிய இடங்களிலே ஏற்படுத்தி ஒரு இஸ்லாஹை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். சுமூகமான, சரியான, நிம்மதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதே போன்று தரையிலும் கூட பாருங்க, சில பிராணிகள், சில ஹயவானாத், உயிர் பிராணிகள் பூமிக்குள்ளே வசிக்கக்கூடிய நிலை, எலி, எறும்பு, கரையான், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பூமிக்கு உள்ள தோண்டி அதுக்கு வீடு கட்டிக்கிட்டு உள்ள வசிக்குது. அந்த பூமிக்குள்ளே தோண்டி, பூமியை தோண்டி வசிக்கக்கூடிய அந்த எலி, பாம்பு, எறும்புகள், இது போன்ற பிராணிகள் ஊர்வனங்கள் என்பதாக சொல்லப்படும். அந்த ஊர்வனங்கள் எல்லாம் உள்ளே குடியிருக்கின்றன. உள்ளே குடியிருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாம் நாங்கெல்லாம் வெளியே வந்துடுறோம், நீங்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு உள்ள போயிடுங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிச்சுன்னா அது ஃபசாத். இப்ப அல்லாஹ்தாலா அதை அப்படி வைத்திருப்பது இது இஸ்லாம். சரி, சில பிராணிகளை அல்லாஹ்தாலா ராத்திரியில மட்டும் வெளியே வர்ற மாதிரி வச்சிருக்கிறான், அது பகல்ல எல்லாம் வெளியே வராது. சில பாம்புகள், பூச்சி, இதெல்லாம் ராத்திரில தான் வெளியே வரும், இருட்டான உடனே எல்லாம் வெளியே வரும், பகல்ல வெளியே வராது. அப்ப அல்லாஹ்தாலா இந்த மனிதனை, நம்ம இன்சானை படைத்து, நீங்கள்லாம் பகல்ல வெளியே இருங்க, ராத்திரில வீட்டுக்குள்ள போயிடுங்க, இது இஸ்லாம். அப்படி அமைத்து வச்சிருக்கான். ராத்திரில யாராவது சுத்திக்கிட்டு இருந்தாங்க, வெளியே சுத்திட்டு இருக்கிறாங்க, இப்ப அவங்க எல்லாம் ஃபசாத் செய்யறாங்கன்னு அர்த்தம். பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஷாவுக்கு பின்னால சும்மா பேசுறதே மக்ரூஹ் அப்படிங்கிறாங்க. வெறுமனே பேச்சு பேசுறதே மக்ரூஹ். ஏன்னு கேட்டா, இஷா தொழுத உடனே படுத்துற வேண்டியதுதான், அப்புறம் தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சிட வேண்டியது, அதுதான் முறை, இதுதான் இஸ்லாம். அப்படி இல்லாம அவன் பாட்டுக்கு ராத்திரிக்கு போறான், சினிமா பார்த்துட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறான் கடத்தெருவில் அப்படின்னு சொன்னா இவன் ஃபசாத் செய்யறான் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ அந்த பிராணிகள்லாம் வந்து, நாங்க கொஞ்ச நாளைக்கு உள்ள குடியிருக்கிறோம், நீங்கள்லாம் உள்ள வெளியே வந்துருங்க அப்படின்னு சொன்னா, அந்த மனிதன் சொன்னா, அது இரவிலே நாமெல்லாம் இரவிலே வீட்டுக்குள்ள போயிடுறோம். அந்த பிராணிகள்லாம், இவங்க மனிதர்கள்லாம் வீட்டுக்குள்ள போனா அதெல்லாம் வெளியே வந்துருது, தான் வீட்டுல இருந்து வெளியே வந்துருது. அந்த பிராணிகள் போன்று இந்த மனிதன் இரவிலே நாங்களும் நடமாடுகின்றோம், நீங்கள்லாம் உள்ள போயிடுங்க, ராத்திரில வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அது ஃபசாத். ஆக பூமியை அல்லாஹ்தாலா படைத்து ஒரு இஸ்லாஹான முறையை அமைத்து வைத்திருக்கின்றான். அதனாலதான் அல்லாஹ்தாலா வேறொரு இடத்துல குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், வலா துஃப்ஸிது பஅத இஸ்லாஹிஹா, நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம், இந்த பூமி சலாஹியத் ஆன பின்னால், இந்த பூமி மிகச் சரியான அமைப்பிலே ஏற்படுத்தப்பட்ட பின்னால் நீங்கள் ஃபசாது செய்யக்கூடாது என்று அல்லாஹ்தாலா வேறொரு இடத்துல, வேறொரு ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான்.
ஆக எந்த பொருள் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றானோ, அமைத்திருக்கின்றானோ, அந்த பிராணி அந்த பொருள் அந்த இடத்தில் இருப்பதுதான் சலாஹ், இஸ்லாம் என்பதாக சொல்லப்படும். அதற்கு மாற்றமாக இருந்தால், கொஞ்சம் மாறிவிட்டால் அது ஃபசாத் என்பதாக குறிப்பிடப்படும். சரி, இப்போ ஒரு மனிதன், அந்த மனிதன் இஸ்லாஹ் உடையவனாக இருக்க வேண்டும் என்று சொல்ல, பூமியிலே சலாஹியத்துடையவனாக, நன்மையை செய்யக்கூடியவனாக, இந்த பூமியை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கின்றான், பூமி அசல்ல எப்படி படைச்சிருக்கான், சலாஹியத்தாக தான் படைச்சிருக்கான், நல்லதா தான் பூமியை படைச்சான். இன்னைக்கு உலகத்துல குழப்பம்லாம் அதிகமா போச்சுங்க. ரொம்ப ரொம்ப அநியாயம்லாம் நடக்குது, அட்டூழியங்கள்லாம் பண்றாங்க. அப்படின்னு சொன்னா பூமி அட்டூழியம் பண்ணல, காலம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. காலமா கெட்டு போச்சு, காலம் அப்படியே தான் இருக்கு. எப்படி அல்லாஹாலா சூரியனை சுற்ற செய்து வைத்திருக்கின்றான், அதே போன்றுதான் சூரியன் சுற்றி கொண்டிருக்கின்றது, இரவு பகல் உண்டாகி கொண்டிருக்கு. காலம் கெட்டு போகல, மனிதன் கெட்டு போயிட்டு காலம் கெட்டு போச்சுன்னா, இவன் கெட்டு போயிட்டான், காலம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றான். இந்த பூமியெல்லாம் ரொம்ப குழப்பம் ஏற்பட்டு போச்சுங்க பூமியில அப்படின்னு சொன்ன, பூமியில குழப்பம், பூமியில மனிதன் குழப்பம் செய்யறான். இப்ப இந்த மனிதர்கள் ஒரிஜினலாக மிக சரியாக ஈமான் கொள்ளுவதற்கு பதிலாக எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படி ஈமான் கொள்ளாமல், வெளித்தோட்டத்தில் நாங்கள்லாம் முஸ்லிம்கள் தான், மூமின்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரங்கத்தில் குஃபுரை நிறைத்து வைத்திருந்தால் இவர்கள் ஃபசாது செய்யறாங்க. ஒழுங்கா இருக்கக்கூடிய பூமியை இவன் கெடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஒழுங்கா இருக்கக்கூடிய பூமியை இவன் கெடுத்து விடுகின்றான், அதனால் நீங்க கெடுக்காதீங்க என்று அல்லாஹ்தாலா சொல்லுகின்றான். நீங்க இப்படி நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனத்தை கொண்டிருப்பதின் காரணமாக பூமியிலே நீங்கள் ஃபசாது செய்கின்றீர்கள், குழப்பம் செய்கின்றீர்கள். ஆகவே லா துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் ஃபசாது செய்யாதீர்கள், குழப்பம் செய்யாதீர்கள் என்று இதா கீல லஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்டால். சரி, இவன் முதல்ல சொல்லப்பட்டால் அப்படின்னு சொன்னா நாம ஃபசாது செய்யறன்னு விளங்கி இருந்தா தானே அவன் ஒத்துக்குவான். அவன் ஃபசாது செய்யறான் அப்படிங்கிறத ஒத்துக்கல, அவன் விளங்கல. முதல்ல அவன் என்ன சொல்றான், அந்த ஆளுக காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் எல்லாம் முஸ்லிஹூன்கள் தான், இஸ்லாஹ் செய்யக்கூடியவர்கள் தான், சரியா நடக்கிறவங்க தான், நாங்க குழப்பம் செய்யறவர்கள் அல்ல, சமாதானக்காரர்கள், சமாதானவாதிகள் தான் அப்படின்னு சொல்றான். ஏன்னு கேட்டா இவன் என்ன, தான் செய்யக்கூடிய அந்த ஃபசாதை விளங்கவில்லை அப்படின்னு பேர். தான் செய்யக்கூடிய ஃபசாதுகளை விளங்க, என்ன குழப்பம் செய்யணும் அப்படிங்கறத விளங்கல. சொல்லப்படுது அவனுக்கு, நீ இன்னும் குழப்பம் செய்யற அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த குழப்பத்தை விளங்கல, நான் செய்வது குழப்பம் என்று அந்த மனிதன் விளங்கல. அதனாலதான் ஒவ்வொரு மனிதனும் நாம் செய்வது குழப்பமா இல்லையா, அதாவது சரியா இல்லையா, சரியா தப்பா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிகிறது? குர்ஆன் ஹதீஸை வைத்து, சஹாபாக்களை வைத்து நாம் தெரிய வேண்டும். இது நாம் செய்யக்கூடிய இந்த செயல் சரியா தப்பா. முதல்ல தப்பு என்று தெரிந்தால்தான் அந்த மனிதன் திருந்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தப்புன்னே தெரியல, நான் செய்யறது நல்லதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், எப்ப திருந்துவான்? திருந்தவே மாட்டான். அவன் செய்யறது சரிதான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது திருந்துறதுக்குள்ள வாய்ப்பே இருக்காது. செய்யக்கூடியது பாவம் தெரிஞ்சா தான் அல்லாஹ்ட்ட தௌபா செய்வான், இஸ்திக்ஃபார் செய்வான், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் செய்யறது தப்புன்னே தெரியாது, தெரியக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொள்ளவே இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் திருந்துவதற்குரிய வாய்ப்பை ஏற்படாது என்பதையும் அல்லாஹ்தாலா இங்கே சுட்டி காட்டுகின்றான். சரி, இந்த ஃபசாத் என்பதை அல்லாஹ்தாலா இங்கே என்ன சொல்றான்? ஃபசாதுங்கிறதுக்கு முதல் அவங்க லா துஃப்ஸிது ஃபில் அர்த், நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுவதன் மூலமா அவங்க என்ன குழப்பம் செய்யறாங்க? குஃபுரை உள்ளே வைத்திருக்கின்றார்கள். இங்க ஒண்ணு பேசுறான், அங்க ஒண்ணு பேசுறான். நாங்க உங்களோட தான் இருக்கிறோம் அப்படின்னு இங்க சொல்றான், அங்க போய் நான் உங்களோட தான் இருக்கிறேன் அங்க சொல்றான். ரெண்டு பேரும் எதிர் பார்ட்டிகள், மாறுபட்ட கொள்கை உடையவர்கள். இவர் ஈமான்தாரிகள், அவர்கள் குஃபுர்தாரிகள். இந்த ஈமான்தாரிகள்கிட்ட வந்து நாங்க உங்களோட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான், அங்க போய் நாங்க உங்களோட தான் இருக்கிறோம். இது ஒரு பெரிய குழப்பம். இப்ப இந்த குஃபுர் என்பதே குழப்பம் தான், குஃபுர் என்பதே குழப்பம் தான். முன்னால் நான் சொல்லி இருக்கிறேன், குஃபுர் என்பதே குழப்பம் தான். அதனாலதான் இந்த குஃபுரை ஒடுக்குவதற்காக வேண்டி, இல்லாமலாக்குவதற்காக வேண்டி நீங்க வாள் எடுத்து போர் செய்யுங்க. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு வேற மறுப்பாங்க. வாளால் இஸ்லாம் பரப்பப்படுவது கட்டாயம், வாளால் இஸ்லாம் பரப்பப்பட வேண்டும். ஏன்னு சொன்னா, இப்ப சாதாரணமா நம்ம வழக்கத்துல நம்ம வீட்டுல பாக்குறோம், நம்ம குழந்தைகளை அதை செய்யாதே, டிவி பார்க்காதே அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்க. அவன் டிவி பாக்குறான் திருப்பி, அப்புறம் சும்மா கூப்பிட்டு இனிமேல் டிவி பார்த்த உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி, திரும்பவும் போய் டிவி பார்க்குறான், இப்போ சாப்பாடு கொடுக்காம வச்சுக்கிறான். மறுபடியும் பட்னியா இருந்தாலும் பரவாயில்ல போய் பார்க்கறான் அவன். இப்ப என்ன பண்ணுவான்?
அவனை எப்படியாவது திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த தீமையை செய்யாமல் இருப்பதற்காக வேண்டி 2 அடி போடணும். சும்மா லேசா அடிச்சு பார்ப்போம், சரியா வரல, அப்புறம் கொஞ்சம் பலமா அடிப்போம். ரொம்ப பலமா அடிச்சா கூட அந்த தீமையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், குற்றத்தை செய்கின்றான் சொன்னா சரி போயிட்டு போறான், விட்டுருவோம், சோறு போட்டு வளர்த்துக்கிட்டே இரு வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம். பின்ன என்ன பண்ணுவோம், வீட்டை விட்டு வெளியே போடா முதல்ல அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் ரொம்ப கடுமையா செய்யறான்னு வச்சுங்க, அவங்க ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தீமைகளை வந்து சரியா, அதாவது விடுற மாதிரியே தெரியல, இனிமேல் நான் உனக்கு அப்பனமல்ல, நீ பிள்ளைமல்ல, போவலி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதெல்லாம், இந்த கடுமையான நிலைகள் எல்லாம் ஏன் கையாளப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த தீமையை விட்டுடணும் அப்படிங்கிறதுக்காக, அவன் நல்ல பிள்ளை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால போர் செய்வது, ஜிஹாது செய்வது, வாள் எடுப்பது, அவனோட தலையை வெட்டுறது அப்படிங்கறதெல்லாம் நல்லதுக்காக வேண்டியது. திருவண்ணா கையை வெட்டணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் மேல முன்னால கோபமா நமக்கு சண்டையா 2 பேத்துக்கும், இவன் திருவண்ணா கையை வெட்டணுங்கிறதுக்கு. இது மாதிரி திருட்டு நடந்து உலகத்துல ஃபசாத் ஏற்படக்கூடாது. அதனால ஜினா செய்தால் கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் திருமணமானவனாக இருந்தார் அப்படின்னு சொன்னா அது எதனால செய்யப்படுது? என்னது கொடுமையான இருக்கு, கல்லால் அடிச்சே சாகடிக்கிறது இருந்தால அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி தீமை இனிமேல் யார்கிட்டையும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது போன்ற சட்டங்கள், அந்த கடுமையான நிலைகள் அனைத்தும், சொல்லப்படுகின்ற நிலைகள் அனைத்தும், இந்த பூமி இருக்கின்றதே இதனுடைய படைப்பு, இதனுடைய அசல் படைப்பு இஸ்லாஹியத்துடையதாக இருக்கின்றது. அந்த சலாஹியத்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். ஆரம்பத்தில் மனிதனை படைத்த பின்னால வரும் அந்த ஆயத்து. மனிதனை படைச்ச நேரத்திலே அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே மலக்குகள்கிட்ட படைக்க போறேன்னு சொன்னான். படைக்கிற ஆரம்பத்தில் நான் இப்படி ஒரு என்னுடைய ஹலீஃபாவை இந்த பூமியில படைக்க போறேன் அப்படின்னு சொல்ல அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்ப மலக்குகள் சொன்னாங்க, தஜாலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா அப்படின்னு சொன்னாங்க அந்த மலக்குகள். இந்த பூமியில நீ குழப்பம் செய்பவர்களையா படைக்க போகின்றாய், சண்டை போட்டுக்கொண்டு ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களையா படைக்க போகின்றாய் என்பதாக அவங்க கேட்கிறாங்க. இப்ப ஃபசாது செய்யறவர்களையா படைக்க போற? உன் பூமி நல்லா ஒழுங்கா இருக்குது, அழகா இருக்குது, நீ ஃபசாது குழப்பம் செய்யக்கூடியவர்களா படைக்க போறே என்று கேட்டாரு. பிறகு அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும், பேசாம இருங்க அப்படின்னா. மனிதனை படைத்தான் அல்லாஹ் தஆலா. இப்ப மனிதன் இன்சானை படைத்த பின்னால் இந்த சலாஹியத்து காப்பாற்றப்பட வேண்டும். பூமியில சலாஹியத் என்பது, ஒழுக்கம் என்பது, அதாவது அதுல இருக்கக்கூடிய அந்த நிம்மதியான நிலை காப்பாற்றப்பட வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பம். அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெறும் மனிதனாக, இன்சானாக மட்டும் படைக்கவில்லை. இன்சானை படைக்க போறேன் பூமியில அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லல. இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபான்னு சொன்னா, என்னுடைய ஹலீஃபாவை படைக்க போறேன் அப்படின்னா. மனிதனை படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லல, ஹலீஃபாவை படைக்க, அந்த ஹலீஃபாவை படைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா, நான் எப்படி இந்த பூமியிலே இஸ்லாஹியத்தை, சலாஹியத்தை உண்டாக்கி வைத்திருக்கின்றேனோ அதே போன்று இந்த பூமியிலே சலாஹியத்தை உண்டாக்கி வைக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியை படைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். இப்ப அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக நபிமார்கள் எல்லாம் இந்த பூமியிலே இந்த சலாஹியத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி, என்ன நிம்மதியான நிலையை அல்லாஹ் உண்டாக்கி வைத்திருக்கின்றானோ அதை காப்பாற்றுவதற்காக வேண்டி வழிமுறைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதான் நபிமார்களுடைய வேலை. இப்ப அந்த தன்மை யாரிடத்திலிருந்து எடுபட்டு விடுகின்றதோ அவரெல்லாம் ஃபசாது செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆயத்திலிருந்து அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா விளக்குகின்றார். சரி, இந்த ஃபசாது என்பது 2 வகையான ஃபசாதுகள் இருக்கின்றன. ஒன்று ஃபசாதே ஜலி, ஃபசாதே ஹஃபி என்பதாக 2 வகைகள் சொல்லப்படுகின்றது. ஃபசாதே ஜலி அதாவது பகிரங்கமான குழப்பம், இது குஃபுர் செய்யறாங்க, குஃபுர்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது பகிரங்கமான ஃபசாத். அதே போன்று ஒரு மனிதன் ஈமான் கொண்ட பின்னாலும் கூட திருடுறான், ஜினா செய்யறான், கொள்ளை அடிக்கின்றான், கொலை செய்கின்றான், கள் குடிக்கிறான், சீட்டாடுகின்றான், ஹராமான காரியங்களை பகிரங்கமா செய்யறான். இதெல்லாம் ஃபசாது. இந்த பூமியில ஃபசாதை உண்டாக்கக்கூடிய காரியம். அது அவனுக்கு மட்டுமல்ல, கல்லு குடிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு மட்டும் தீமை அல்ல, அதனால எத்தனை பேருக்கு தீமை வருது பாக்கணும். கல்லு குடிச்சிட்டு போய் டோ எப்படின்னா அவன் இன்னொருத்தனை சண்டை போடுறான். இப்ப சண்டை போடும் போது அடுத்தவனுக்கு அவனுக்கும் சண்டை. இப்ப அவனை அடிச்சான் அப்படின்னு வச்சு, கல்லா குடிச்சு போட்டு அவனை போய் ஒருத்தரை அடிச்சான், அவனை சார்ந்த ஒரு 10 பேர் வரும், இவனை அடிப்பான். இவனை அடிக்கிறதுக்காக இவன் 10 பேர் வருவான், ஒரு கூட்டமே சேர்ந்துக்க. இப்ப 2 பெரிய கூட்டத்துக்கு மத்தியில சண்டை, தகராறு நம்ம நிறைய பாக்குறோம் நாட்டுல. இதெல்லாம் வந்து ஃபசாதான காரியங்கள். இது ஃபசாதே ஜலி, பகிரங்கமான ஃபசாத். திருடுதல், கொள்ளையடித்தல், கொலை செய்தல், கள்ளு குடிக்கிறது, சீட்டாடுறது, குதிரை பந்தம் விளையாடுறது, லாட்டரி சீட்டு வாங்குறது, இதெல்லாம் பகிரங்கமான ஃபசாதுகள். ஃபசாதே ஹஃபி, மறைமுகமான ஃபசாத் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது வெளித்தோற்றத்தில் தெரியாது. அது பொறாமை வைக்கிறது, புறம் பேசுவது, பொய் சொல்லுவது, கோள் சொல்லுவது,
பாவங்களை செய்வது, நயவஞ்சகத்தனம் நிஃபாக் என்பதை மறைத்து வைத்திருப்பது, இதுவெல்லாம் மறைமுகமான ஃபசாத். சரி, இந்த 2 விதமான ஃபசாதுகளை களைவதற்கு, நீக்குவதற்கு 2 விதமான வழிமுறைகள் வேண்டும். 2 விதமான வழிமுறைகள் வேண்டும். இந்த ஃபசாத ஜலி, பகிரங்கமான இந்த ஃபசாதை, குஃபுரை, திருட்டை, கொலை கொள்ளையை நீக்குவதற்கு அரசாங்கத்தினுடைய கட்டாயம், சட்டங்கள் தேவை. நபிமார்கள் எல்லாம் வெறுமனே அவர்கள் தீனுடைய அந்த பிரச்சாரத்தை மட்டும் செய்யவில்லை, பிரச்சாரத்திற்கு பின்னால் சட்டங்களை உருவாக்கினார்கள். யாராவது இப்படிப்பட்ட தப்புகளை செய்தால், தவறுகளை செய்தால் அவர்களுக்கு இன்னென்ன தண்டனை என்பதாக நிர்ணயம் செய்தார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மதீனாவுக்கு போன பின்னால தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் கடமையாச்சு. பிறகு ஏராளமான சட்டங்களை சொல்லி தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசராக ஆனார்கள். அரசர்னா பெரிய மாளிகைலாம் இருக்க கிடையாது, எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருந்து அரசாட்சி செலுத்தினார்கள். இந்த அரசாட்சியின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபசாத ஜலி என்பதையெல்லாம் ஒழிப்பதற்காக வேண்டியுள்ள சட்டங்களை வகுத்தார்கள். திருடினால் என்ன செய்யறது? அல்லாஹ் தஆலா சொன்னான், திருடர்களை கையை வெட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அல்லாஹ் தஆலா. வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, திருடிய ஆணையும் பெண்ணையும் கைகளை வெட்டுங்கள், அவருடைய இருவருடைய கைகளையும் வெட்டுங்கள். அவ்வளவுதான் சொன்னான் அல்லாஹ் தஆலா. சரி, கையை வெட்டுறதுன்னா கை இந்த விரல்ல இருந்து இது வரைக்கும் கை தான், இந்த ஷோல்டர் வரைக்கும் கை தான். எந்த இடத்துல பூராத்தையும் வெட்டிடுறத? அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்தாங்க, எவ்வளவு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வெட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கானே தவிர எவ்வளவு திருடுனா வெட்டுறது? 1 ரூபாயா, 2 ரூபாயா, 10 ரூபாயா, 20 ரூபாயா? அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்தாங்க, இவ்வளவு திருடரா தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்ப திருட்டு அப்படின்னா என்ன? அப்புறம் ஆராய்ச்சி செஞ்சாங்க. திருட்டுனா என்ன? ஒரு ஆள் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க பாக்கெட்ல நீங்க பாத்துட்டு இருக்கும்போது 10 ரூபாய்க்கு என் பாக்கெட்ல வச்சுக்கிறேன், இது திருட்டா? இது பேர் திருட்டு அல்ல, இதுக்கு பேர் கொள்ளை அடிக்கிறது. இது ரஸ்புல் சொல்லப்படும். திருட்டு அப்படின்னு சொன்னா அந்த பொருளுக்கு உரியவர் பார்க்காத நிலையிலே, அவருக்கு தெரியாத நிலையிலே அந்த பொருளை தான் எடுத்துக்கொள்வது, தனக்கு உரிமையாக ஆக்கிக் கொள்வது, எடுத்துக்கொள்வது. அதுக்கு பேர் தான் திருட்டுன்னு. திருட்டுக்கு தாரீஃப், விளக்கம் இப்படி. திருட்டுன்னா அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் தொப்பி தூக்கி என் தலையில போட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் திருட்டு அல்ல. அவர் தொப்பி கழட்டி வச்சிருந்தாரு, தூங்கிட்டு இருக்காரு, நான் எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியாம எடுக்கிறதுக்கு பேர் திருட்டு அப்படின்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு திருடினா, எப்படி திருடினால், என்ன முறையில் திருடினால், திருட்டு என்பது என்ன என்பதற்கெல்லாம் விளக்க சொல்லி, பிறகு கையை வெட்டுறது அப்படின்னா எது வரைக்கும் வெட்டணும் அப்படிங்கறதுல எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கையை வெட்டிட்டாங்க, வலது கையை வெட்டணும் அப்படின்னு இருக்குது, அதாவது மணிக்கட்டு வரைக்கும், இந்த கையில முன்பாக வரைக்கும் கையை வெட்டணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, வெட்டியாச்சு, திருடுனா வெட்டியாச்சு. எவ்வளவு திருடினால் வெட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருங்க, அவ்வளவு திருடினா வெட்டியாச்சு. அப்புறம் போய் திருடினா அப்ப என்ன பண்றது? கையே இல்லையே. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை சொன்னாங்க. அப்புறம் காலை வெட்டணும், 2வது. இப்ப ரைட் ஹேண்ட் வலது கையை வெட்டினாங்களா, இடது காலை 2வது தடவை வெட்டணும். இதெல்லாம் எதுக்காக வேண்டி? ஃபசாது இல்லாம. இந்த பூமி சலாஹியத்தாக ஆக்கப்பட்டிருக்குது, சலாஹியத்தாகவே இருக்கணும். இப்ப இவனுக்கு கை போறதுனால சலாஹியத்தாயிருமா? ஆமா, கை போறதுனாலதான் சலாஹியத்தாகும். இப்ப நம்ம நாட்டில் உள்ள அரசாங்கத்தினுடைய சட்டம், திருடுனா புடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுறான். அந்த ஜெயில இருக்கிறவனுக்கு 10 ரூபா கொடுத்தா அவன் வெளியே விட்டுறான். இதை எப்படி திருட்ட சலாஹியத்தாக்க முடியும்? அவன் திரும்ப வரா திருடுவான். முதல்ல 100 ரூபாய் திருட்டு போய் இப்போ 1000 ரூபாய் திருடுவான். அப்புறம் பிடிப்பான், அப்புறம் கொண்டு போய் உள்ள போடுவான். இவருக்கு பழக்கமாகி போயிடுது. சரி, இப்படி பிடிச்சிட்டு போனா கொஞ்ச நாளைக்கு போடுவான், சோறு கொடுப்பான், விட்டுருவான் அப்படின்ட்டு. அப்புறம் வந்தா பேங்க்ல கொள்ளையடிப்பான் மறுபடியும். அப்புறம் பெரிய கொள்ளைகள்லாம் நடக்கும். அதை பத்தி யார் திருடினாலும் அந்த மனிதன் திரும்ப திருடிக்கிட்டே தான் இருப்பானே தவிர திருட்டு நிறுத்தவே மாட்டான். இப்ப மார்க்கம் சொல்லக்கூடிய, ஷரியாத் சொல்லக்கூடிய அந்த சட்டப்படி அவன் கையை வெட்டி பாருங்க. இவன் கையை வெட்டுறதுனால இவன் திருட்ட நிறுத்தாவிட்டாலும் கூட, அவன் திருட்ட நிறுத்தல, கையை வெட்டியாச்சு. 2வது திருடுனா இந்த இடது காலை வெட்டணும், 3வது திருடுனா இந்த இடது கையை வெட்டணும், 4வது திருடுனா வலது காலை வெட்டணும். கால்னா அந்த இது வரைக்கும், அந்த மொழி வரைக்கும் அப்படி வெட்டணும், பாதம் நடக்கிற பாதம் இது வரைக்கும். இப்ப 4 போயிடுச்சுன்னா அப்புறம் திருட மாட்டான். எப்படி திருடுவான்? 2 கையும் இல்ல, 2 காலும் இல்ல, நடக்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது, திருட மாட்டான். சரி, 1-2 திருட மாட்டான்னு வச்சுங்க. இதை பார்க்கக்கூடிய பல கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு உணர்ச்சி ஏற்படும், பயம் ஏற்படும். அட, நம்ம திருடா நம்ம கையும் போயிடும், திருடக்கூடாது என்ற பயம் ஏற்படும். இப்ப பல மனிதர்கள் திருட்டை விடுவதற்கு இந்த ஒருத்தன் கை போறது முறை. அதுதான் சலாஹியத். பல மனிதர்கள் திருட்டை விடுவதற்கு, பல மனிதர்கள் கொலையை விடுவதற்கு ஒருத்தனை கொலை செய்யும். ஒருத்தனை கொலை செஞ்சான், இவன் அவனை கொலை செய்யும். அரசாங்கம் இவனை கொலை செய்ய வேண்டும், பழிக்கு பழி வாங்கும், பிசாஸ்.
அல்லாஹ் தஆலா சொல்றா வஃபில் கிஸாஸி ஹயாத்துன், பழிக்கு பழி வாங்குவதுல ஹயாத் இருக்குது அப்படின்னு சொல்றான். நான் ஒரு ஆளை கொலை செஞ்சுட்டேன், அரசாங்கத்தின் மூலமாக என்ன கொலை செய்யணும், கொலை செய்யறதுல ஹயாத் இருக்குன்னு சொன்னா செத்து போறேன் ஹயாத் இருக்குன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. நான் சாவதின் மூலமாக பலருக்கு ஹயாத் வருதுன்னு அர்த்தம். இதெல்லாம் இந்த உலகத்தில் ஏற்பட்டு அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கக்கூடிய சலாஹியத்தாகவே இருக்க செய்வதற்குரிய வழிமுறைகள் இதெல்லாம். அதனாலதான் இந்த நிஃபாக் உடையவர்கள் இருக்காங்களே, முனாஃபிகீன்கள், இவங்க செய்யக்கூடிய இந்த மறைச்சு வச்சிருக்கக்கூடிய குஃபர் இருக்குதே, இது ஃபசாத். அதனால ஃபசாத் செய்யாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். சரிங்க, அந்த ஃபசாத ஜலி, பகிரங்கமான இந்த ஃபசாதை நீக்குவதற்கு அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் தேவை. திருடனா கைய வெட்டணும். இப்ப அந்த சட்டங்கள் இல்லாதனாலதான் வெறுமனே சொல்லிக்கிட்டே இருக்கிறான், புகை பிடிக்காதீர்கள் அப்படின்னு எல்லாத்திலும் எழுதி போடுறான். எந்த இடத்துல போர்டு எழுதி போட்டிருக்கான் அந்த இடத்துல உட்கார்ந்து குடிக்கிறான். கார்ல பஸ்ல எல்லாம் எழுதி போட்டிருக்கான் புகை பிடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கார் ஓட்டுறவனும் டிரைவரும் கண்டக்டர் 2 பேரும் சேர்ந்து பீடி பிடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க. இப்ப என்ன கேட்டா, புகை பிடிக்காதீர்கள் அப்படின்னு அந்த விலக்கல், அந்த சட்டத்தை சொல்லித்தான் இருக்கிறாங்களே தவிர புகை பிடித்தால் என்ன தண்டனை அப்படிங்கிறது இல்ல. அதனால அவன் பிடிச்சிட்டே தான் இருப்பான். நீ எத்தனை தடவை சொன்னாலும் சரி சொல்லிட்டு தான் இருப்பான். இப்ப இதே நிலையை ஒரு தண்டனையை போடுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல புகை பிடிக்காதீர்கள், மீறினால் 500 ரூபாய் அபராதம் அப்படின்னு போடுங்க. உடனே மறுநாளே பாதி குறைஞ்சு போயிடும். சில பேர் ஒம்புக்காக வேண்டி செய்வான், அப்புறம் அவனை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையனை போட்டு அபராதம் போட்டு இப்படி குறைச்சா சீக்கிரமாக குறைஞ்சு விடும். 1 மாசத்துக்குள்ளேயே பேருந்துகள்ல, அதாவது பஸ்ஸுகள்ல, ட்ரெயின்ல பீடி குடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடலாம். 500 ரூபாய் அபராதம் போட்டான். இது சிங்கப்பூர்ல நம்ம பாக்குறோம், மலேசியாவில் பாக்குறோம். சிங்கப்பூர்ல இருக்கு, மலேசியாவில் இருக்க சிங்கப்பூர்ல நம்ம பார்த்திருக்கோம். புகை பிடிக்காதீர்கள், புகை பிடிச்சா 50 வெள்ளி ஃபைன். அங்க உள்ள $50, சிங்கப்பூர் டாலர் $50 ஃபைன் அப்படின்னு முதல்ல போட்டிருந்தான். சில பேர் என்ன பண்ணாங்க, சரி 50 தானே அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு விட்டு 50 வெள்ளியை கொடுத்துடுறது. அவன் பார்த்தான் இது வம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு 500 ஆக்கினான். அப்புறம் உடனே ஒரு சைவர் கூட சேர்ந்துச்சு, 500 அப்படின்னு போட்டான். அப்புறம் குடிக்கிறதே இல்லை. அப்பவும் சில பேர் என்ன பண்ணாங்க, கண்டக்டர் டிரைவருக்கு தெரியாம சில நேரங்களில் உடனே பிடிச்சிருவான். அதை காட்டி கொடுக்கறதுக்கு சிகரெட்டை பிடிச்சா உடனே ஒரு அலாரம் ஒண்ணு இருக்குது. அந்த புகை பட்ட உடனே அந்த அலாரம் அலரும், அது பாட்டுக்கு சத்தம் போடும். இந்த பிளைட்ல வச்சிருக்காங்க, நீங்க பாத்துக்கலாம், விமானத்துல போறவங்களுக்கு தெரியும். பாத்ரூமுக்குள்ள போன உடனே, டாய்லெட் உள்ள போன உடனே அந்த புகை பிடிக்காது, கட்டாய புகை பிடிக்க கூடாதுன்னு போட்டிருப்பான். உள்ள போய் யாராவது பத்த வச்சாங்க உடனே அந்த பிளைட் பூரா ஒரு சத்தம் கேட்கும், மணி சத்தம் கேட்கும். இப்ப நிறைய இந்த ஹஜ்ஜுக்கு போகும்போது பார்க்கலாம் வேடிக்கை நிறைய. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, சில பேருக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. அவங்க பாட்டுக்கு உள்ள போய் தம் அடிப்பாங்க, இங்க ஒரே சத்தம். உடனே இந்த ஏர் ஹோஸ்டஸ் போய் கதவை தட்டி அவன் வெளியே வந்த உடனே ஏதோ எல்லாரும் கூட்டமா அடிப்பாங்க, ஏதோ பயந்து போய் கடைசியில பார்த்தா என்னன்னு கேட்டா சிகரெட். இவன் முழிப்பான், அவன் முழிப்பான், உடனே பிடிச்சிட்டு வந்து அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப ஃபைனை போட்டான், 500 வெள்ளி ஃபைன் போட்டிருந்தாங்க, இப்ப 1000 வெள்ளி போட்டிருக்கிறாங்க. சிகரெட் புகை பஸ்ஸுகள்ல, ட்ரெயின்கள்ல புகை பிடிக்க கூடாது. ட்ரெயின்ல 2 விதமா வச்சிருக்கிறான். சிங்கப்பூர்ல ட்ரெயின்ல புகை பிடிக்கக்கூடிய பகுதி, புகை பிடிக்காத பகுதி. விமானத்தில் இருக்க அது மாதிரி. யாராவது புகை பிடிப்பவர்களாக இருந்தா அந்த கேரேஜுக்கு தான் போகணும். இந்த கேரேஜுக்கு வந்தாங்க அவனை வெளியே தள்ளிடுவாங்க. புகை பிடிக்கக்கூடியவர்கள் ஒரு கேரேஜ், புகை பிடிக்காதவர்களுக்கு ஒரு கேரேஜ் என்று தனியா. பஸ்ல அப்படி இல்லை, புகை யாருமே பிடிக்க கூடாது. அங்க அப்படி பிடித்தால் 1000 வெள்ளி ஃபைன், யாருமே பிடிக்கிறது இல்லை. நம்ம பார்க்கிறோம் சட்டத்தை. இது இஸ்லாமிய சட்டம். இதுதான் திருடாதே அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். திருடுனா வெட்டு கைய. ஜினா செய்யாதே அப்படின்னு சொல்றான். லா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நெருங்காது. ஜினா செஞ்சுட்டான், அடி கல்லால் அடிச்சு சாவடி. அந்த கல்யாணம் பண்ணவனா இருந்தான், கல்யாணம் பண்ணாதாலா இருந்தா 100 அடி, 100 கசையடி, பெரம்படி கொடுக்கணும். அந்த என்னெல்லாம் சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் அந்த பசாத ஜலி, பகிரங்கமான பசாதுகள் இல்லாமலாகும். சரி, பசாத ஹஃபி என்பது பொறாமை வைக்கிறது, கோல் சொல்றது, புறம் பேசுவது, தீமையை செய்வது, அடுத்தவரை வஞ்சகம் செய்வது, ஏமாற்றுவது அப்படிங்கிற இதெல்லாம் மறைமுகமான தீமைகள். இந்த மறைமுகமான தீமைகளை நீக்குவதற்குத்தான் அல்லாஹ் தஆலா தக்வா, அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்க வேண்டும் என்பதாக சொல்லி இருக்கின்றார். அதனாலதான் எடுத்த உடனே குர்ஆன்ல ஹுதல் லில் முத்தகீன், பக்தியாளர்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியது அப்படின்னு சொன்னோம். அந்த பக்தி, தக்வா, பயம், அல்லாஹ்வுடைய பயம், ஆகிரத்துடைய பயம், மறுமையுடைய பயம், இந்த ரெண்டும் இருந்தா அந்த மனிதன் பொறாமை கொள்ள மாட்டான், தீமையை செய்ய மாட்டான். இப்ப பசாத, பகிரங்கமான பசாதாக இருந்தாலும் மறைமுகமான பசாதாக இருந்தாலும் இரண்டையும் நீக்குவதற்குரிய வழிவகைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே ஒரு மனிதன்
ஈமானை விட்டுவிட்டு ஈமான் கொள்ளாமல் குஃபரிலேயே இருப்பானேயானால் அந்த மனிதன் நிச்சயமாக ஃபசாது உடையவன், குழப்பம் செய்கின்றவன் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இதா கீல லஹும் லா துஃப்ஸிது, அவர்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்கள் பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டால் நாங்கள் முஸ்லிஹூன்கள் தான், இந்த பூமியிலே மிக சமாதானமாக இஸ்லாமாக மிக சரியாக நடக்கக்கூடியவர்கள் தான் என்பதாக சொல்லுகின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி ஈமான் கொள்ளாமல் இருப்பதே ஃபசாத் என்று விளக்குகின்றார். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னதாக, உலகத்திலே நபி அவர்கள் வருவதற்கு முன்னதாக, அல்லது நபித்துவத்தின் மூலமாக சட்டங்களை சொல்லி காட்டுவதற்கு முன்னால இந்த உலகம் பூராவுமே ஃபசாதா இருந்துச்சு. அது குறிப்பா அரபு நாடுகளில ஃபசாதுகள் அதிகமா இருந்துச்சு, மிக அதிகமான ஃபசாதுகள். அந்த ஃபசாத ஜலி, ஃபசாத ஹஃபி என்று சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான ஃபசாதுகளும் இருந்துச்சு அங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுப்புனதின் நோக்கமே என்னன்னு கேட்டா, இந்த பூமியை அதனுடைய அசலியத்தின் பக்கம் திருப்ப வேண்டும், பூமியை அசலியத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும். பூமியுடைய அசலியத்து என்ன? சலாஹியத்து, சுமூகமான நல்ல தன்மைகள் உடையதாக அமைந்திருப்பது. இப்ப மனிதர்கள் எல்லாம் குஃப்ரில் இருந்து ஷிர்க் வைத்து இந்த பூமியை அசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், குழப்பமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று போட்டி, பொறாமை, கொலை, கொள்ளை போன்ற இந்த ஃபசாத ஹஃபி, மறைமுகமான இந்த ஃபசாதின் மூலமாக ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவு செய்து கொண்டு பலவிதமான தீமைகள், தவறான நிலைகளுக்கு உள்ளானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பொறாமையின் காரணமாகத்தானே மதீனாவில் இருந்த அந்த கூட்டத்தினர், அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு கூட்டத்தார்கள், முன்னால சொன்ன ரெண்டு கூட்டத்தாருக்கு மத்தியில ஒரு கூட்டத்தாருடைய ஆடு இன்னொரு கூட்டத்தாருடைய வயல் வெளியிலே போய் மேய்ந்து விட்டது அப்படிங்கிற காரணத்தினால முதல்ல பேச்சு தகராறு. ஏன் ஆடு என்னுடைய வேலைக்கு இதுக்கு வயலுக்கு வந்துச்சு, பயிரை தின்னுச்சு அப்படிங்கிற சண்டை ஆரம்பிச்சது. அந்த ரெண்டு கவுமுகளுக்கு மத்தியில 120 வருஷமா சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பின்னால அந்த சண்டை தீர்ந்துச்சு. இப்ப இந்த ஃபசாது 120 வருஷமா இருந்துச்சு அவர்களுக்கு மத்தியில. அந்த ஃபசாத் என்ன ஃபசாத்? ஃபசாத் ஹஃபி, பொறாமை. அந்த பொறாமையின் காரணமாக ஏற்பட்ட அந்த விளைவு, அந்த ஃபசாத் என்பது 120 ஆண்டுகளாக இருந்தது. அதுக்கு முன்னாலேயும் அந்த குஃப்ரின் மூலமாக பலவிதமான ஃபசாதுகள் இருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த பூமி அந்த ஃபசாதுடைய நிலையை நீக்கி பூமியில சலாஹியத்தை உண்டாக்கி வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபசாத் என்ற குழப்பத்தை நீக்கி சலாஹியத் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல தன்மைகளை, சுமூகமான தன்மைகளை உருவாக்கி வைப்பதற்காக வந்தவர்கள். எனவே நபி அவர்கள் வந்து உங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அதை சொல்லுகிறார். அதே போன்று பொதுவாக அவங்க வந்து நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனத்தின் மூலமாக குழப்பம் செய்பவர்களாக இருந்தார்கள். இப்ப நமக்கும் அப்படித்தான். யார் நம்மிலே யார் ஈமான் கொண்ட பின்னால் முன்னால் சொன்னபடி ஃபசாத ஜலி, ஃபசாத ஹஃபி, மறைமுகமான பகிரங்கமான ஃபசாதுகள் ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் இருந்தால் அந்த ஈமானுடைய தன்மைக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள், இந்த பூமியில குழப்பம் செய்யக்கூடியவர்கள் தான். நமக்கும் பேர் அப்படித்தான். பாவமான காரியங்களை ஒரு மனிதர் செய்கின்றார் என்று சொன்னால் அந்த மனிதர் எல்லாம் ஃபசாது செய்யக்கூடிய மனிதர் தான். ஒரு மனிதர் தொழுக வேண்டும், அதாவது ஈமானுக்கு பின்னால் அமல் செய்ய வேண்டும் என்ற கட்டளை நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஈமான் கொண்ட பின்னால் தொழ வேண்டும், ஒவ்வொரு மனிதரும் தொழ வேண்டும், கட்டாயமாக தொழ வேண்டும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தொழ வேண்டும். இப்ப ஒரு மனிதன் ஈமான் கொண்ட பின்னால் தொழாமல் இருந்து கொண்டிருக்கிறார், தொழாமலே இருக்கிறார். இப்ப இவருக்கு பேர் என்ன? முஃப்ஸித், ஃபசாது செய்யக்கூடியவர் அப்படின்னு பேர். அதனால போய் சொல்லி பாருங்க, தொழாத ஒரு ஆளை போய் நீ பெரிய ஃபசாதுக்காரனா இருக்கிற அப்படின்னா நான் என்னடா ஃபசாது செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்மளை திருப்பிட்டு கேட்போம். அல்லாஹ் சொல்றான், லா துஃப்ஸிது ஃபில் அர்த் என்ற இந்த வாசகத்தின் மூலமாக யார் யார் அமல் செய்யவில்லை அவரெல்லாம் ஃபசாதுக்காரர்கள் தான். காசு இருக்குது ஜகாத்து கொடுக்கல, அவர் ஃபசாது செய்யறவர். காசு இருக்குது ஹஜ்ஜுக்கு போகல, வசதி இருக்கு ஹஜ்ஜுக்கு போகல, ஃபசாது செய்யறாருன்னு அர்த்தம். அது மாதிரி என்னென்ன கடமைகள் எது எது இருக்கின்றோ அதையெல்லாம் செய்யாத மனிதர்கள் அனைவரும் ஃபசாதுக்காரர்கள் தான். அதே போன்று எது செய்யக்கூடாது என்று கட்டளை இருக்கின்றதோ, அதாவது விலக்கல்கள் என்பதாக, நவாஹி என்பதாக சொல்லுகின்றோமா, அந்த விலக்கல்களை செய்யக்கூடியவர்களும் ஃபசாதுடையவர்கள் தான். விலக்கல்களை செய்யக்கூடியவர்களும் ஃபசாதுடையவர்கள் தான். கள்ளு குடிக்காதே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான்.
கள் குடிக்கக்கூடியவனாக இருந்தால் பசாத் செய்யறது. அதே போன்று எல்லா வகையான தீமைகள், அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, மறைமுகமாக இருந்தாலும் சரி, பகிரங்கமான பாவங்களாக இருந்தாலும் சரி, எல்லா வகையான பாவங்களையும் யார் செய்கின்றாரோ அந்த மனிதர் பசாத் உடையவர் தான் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். அதனால மனிதன் என்ன, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பசாது செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டால் நாங்கள் இஸ்லாஹ் உடையவர்கள் தான், நாங்கள் பசாது செய்யக்கூடியவர்கள் அல்லர் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று அந்த முனாஃபிகீன்கள் சொல்லுவதை வைத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஒரு மனிதன் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், தான் செய்யக்கூடிய தவறை தவறு என்பதாக முதலாவதாக விளங்கும். நான் ஒரு தவறு செய்யறேன், தவறுன்னு விளங்கினாத்தான் திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தவறு என்பதை விளங்கல இவரு அப்படின்னா திருந்தக்கூடிய வாய்ப்பை இந்த மனிதனுக்கு ஏற்படாது. அதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது இப்படி சொல்லி காட்டுகின்றான், அஃபமன் ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி ஃபரஆஹு ஹஸனா. ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கு அவனுடைய தீய அமல்கள் மிக அழகாக ஆக்கி காட்டப்பட்டது. கெட்ட அமல்கள், கெட்ட செயல் அழகாக ஆக்கி காட்டப்பட்டது, அலங்காரமாக ஆக்கி காட்டப்பட்டதே. பிறகு அந்த மனிதன் ஃபரஆஹு ஹஸனா, அதை நன்மை என்பதாகவே அவன் விளங்குகின்றான், நன்மை என்பதாக அவன் தெரிந்து கொண்டிருக்கின்றான். அந்த மனிதரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சில மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம், டிவி பார்க்காதீங்க அது கெட்டது அப்படின்னு சொன்னா அவன் பார்க்கறதுலயே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு டேஸ்ட் ஏற்பட்டு போச்சு, சுவை ஏற்பட்டு போச்சு அந்த ஆளுக்கு. ஏற்பட்டதுனால அந்த ஆளு சொல்றாரு, இப்ப நம்ம டிவி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அஜரத்துக்கு வந்து டிவியோட டேஸ்டே தெரியல அப்படின்னு நம்மள சொல்றோம். டிவியில ஒரு டேஸ்ட் ஏற்பட்டு போச்சு. ஒரு ஆள்கிட்ட அப்படி சொன்னேன், இந்த புகை பீடி சிகரெட் குடிக்காதீங்க அது ரொம்ப கெட்டது, சிகரெட் குடிக்காதீங்க அது மக்ரூஹ் தஹரீம் மார்க்கத்துல, சில பேர் ஹராம்னு கூட சொல்றாங்க சில சூஃபியாக்கள் அப்படின்னு சொன்னேன். யாரு சொன்னாரோ அவருக்கு இந்த சிகரெட்டுடைய டேஸ்ட் தெரியல அவருக்கு, அதனால அவர் அப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற. சிகரெட்டுடைய டேஸ்ட் தெரியாதனால அவர் மக்ரூஹ் தஹரீம் சொல்லிட்டாராம் இவர் விளக்கம். இப்ப அதுலயே ஊறி போனதுனால அது ரொம்ப அழகாக தெரியுது அந்த மனிதனுக்கு. அதே அல்லாஹ் தஆலா சொல்லிக்க, அவன் ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி, அவனுடைய கெட்ட அமல் அலங்காரமாக்கி காட்டப்பட்டதே அந்த மனிதன் ஃபரஆஹு ஹஸனா, அதை நன்மை என்பதாகவே விளங்குகின்றான் அந்த மனிதன். நன்மையானதை நம்ம தப்பெல்லாம் ஒன்றும் செய்யல, நான் என்ன தப்பு செய்யறேன் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி நீங்கள் ஆகிவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று மனிதன் இந்த வெளித்தோற்றமான தீமைகள் மட்டுமல்ல, அந்தரங்கமான தீமைகள், பொறாமை, போட்டி, பொறாமை, புறம் பேசுதல், வஞ்சகம், எண்ணம் கொள்ளுதல், அடுத்தவரை கெடுப்பது, இப்படிப்பட்ட இந்த தீய எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும். அஹ்லாகை மஸ்மூமா, அஹ்லாகை ஸமீமா என்பதாக சொல்லப்படும் கெட்ட குணங்கள். கெட்ட குணங்களும் பசாது தான். ஒரு மனிதனுக்கு கெட்ட குணம் இருப்பது அதுவும் பசாதை உண்டாக்கி வைக்கக்கூடியதும், அதையும் செய்யக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி. அந்த கெட்ட குணம் மனிதனுக்கு இருந்துச்சு, ஒரு இன்சான் இடத்திலே, இன்சான்ங்கிற சூரத்தில் இருக்கிறாரு இவர், கெட்ட குணம் இருந்துச்சு, அவருடைய சீரத்து முன்னால சொல்லி இருக்கிறேன். சூரத்து இன்சான், சீரத்து கெட்டதாக இருக்குமே, ஆனால் சீரத்து வந்து ஹைவானா போயிடும். கெட்ட குணம் இருந்துச்சுன்னா அந்த குணத்துக்கு பேர், கெட்ட குணத்திற்கு பேர் ஹைவானியத்தான குணம் அப்படின்னு சொல்லப்படும். இப்ப சூரத்துல இன்சானா இருக்கிறாரு, சீரத்துல ஹைவானா இருக்கிறாரு. ஒரு உருது பாட்டுல சொல்லப்பட்டது போல, சூரத்துமே இன்சானே சீரத்து நஹி, சூரத்துல இன்சானா இருக்கார், சீரத்தில் இருந்தாலுக்கு, சீரத்துமே ஹைவானே லேக்கின் தும் நஹி அப்படின்னாரு. சீரத்தை பார்த்தா ஹைவானா இருக்காரு, சரி ஹைவான்ல போய் இருந்தாலும் காட்டுக்கு அனுப்பிடலாம்னு பார்த்தா வால் இல்ல இருந்தாலுக்கு அப்படின்னு சொல்றாரு. வால் இருந்தா அது கூட சேர்த்து விட்டுறலாம். சீரத்திலேயும் இன்சானா இருக்க வேண்டும். சூரத்திலே எப்படி இன்சானா இருக்கிறோமோ அது மாதிரி சீரத்திலேயும் இன்சானா இருக்க வேண்டும். அப்படி சீரத்துல இன்சானா இல்ல, இவர் ஃபசாத் செய்யறார். இந்த லா துஃப்ஸிது ஃபில் அர்து அப்படிங்கிறது இப்ப அந்த மாதிரி உள்ள நிலைகளை எனக்கும் பொருந்தும். நான் சூரத்துல இன்சானா இருக்கிறேன், சீரத்துல இன்சானா இல்லை என்று சொன்னால் லா துஃப்ஸிது ஃபில் அர்து என்று என்னை பார்த்து நானே சொல்லிக்கொள்ளும், நீங்க பூமியில ஃபசாத் செய்யாதே அப்படின்னு என்னை பார்த்து நான் சொல்லி. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதரை பார்த்தும் சொல்லுவோம். முதல்ல சொன்னா அமல்களுக்கு சொன்னா நல்ல செயல்களை, அதாவது கட்டளைகளை செய்ய வேண்டும். எதை அல்லாஹ் தஆலா அம்ரு ஏவி இருக்கின்றான் அதையெல்லாம் செய்யணும். செய்யாம விட்டுட்டார் ஃபசாத் செய்யறார். சரி, எதை வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானோ, ரசூல் சொல்லி இருக்கின்றார்களோ அதையெல்லாம் விட்டுடணும். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அப்போ ஃபசாத் செய்யறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி அஹ்லாக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அஹ்லாக்குகள், அந்த குணங்களை போன்று அற்புதமான தன்மை, அழகான தன்மை வேற உலகத்துல எதுவுமே கிடையாது. மனிதனிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த குணங்கள் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மலக்குகளோடு போய் சேர்ந்துடலாம் இந்த மனிதன். அவ்வளவு அற்புதமான குணங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய.
அந்த குணம் இல்ல, அதுக்கு மாற்றமான குணங்கள் இருக்குது, பசாது செய்யறார் அப்படிங்கிறார். அதே போல அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்லுகின்றான், வல்லதீன கஃபரு பாதுஹும் அவுலியா பாத். காபிரான மனிதர்கள் அவர்களில் சிலர் சிலருக்கு நண்பர்கள். காபிர்கள் இருக்கிறாங்க, அவங்க அவங்களுக்குள்ள நண்பர்கள், பாய் பாய், ரெண்டு பேரும் அல்லாஹ் கூட்டாளி. அவங்க மூமினான மனிதர்கள் என்ன பண்ணக்கூடாது, காபிர்களை போய் நீ என்னுடைய ஃப்ரெண்ட், டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. காபிர்களை யாரையும் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள கூடாது. லா தத்தஹிதுல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல சொல்றது கட்டளை, அது பரலாச்சு. மூமின்களை தவிர காபிர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். நண்பர்களாக என்று சொன்னா வெறும் நண்பர்களாக மட்டுமல்ல, உங்களுக்கு பொறுப்பாளிகளாக. அதனால காபிர்கள்லாம் எங்கள்கிட்ட வராது அப்படின்னு அர்த்தம் இல்ல. யார்ட்டையும் கடையில வச்சுக்க கூடாது, சண்டை போடணும், அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. அதுக்கு பின்னால் விளக்கங்கள் நிறைய வரும், சொல்லப்படும், நிறைய ஆயத்துகள்ல விளக்கங்கள் வரும். அது என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு மூமின் மற்றொரு மூமினை நேசிப்பதை போன்ற அந்த நேசம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு ஈமான்தாரியை எப்படி நாம நேசிக்கின்றோமோ அந்த நேசம் இருக்கக்கூடாது. காபிரை காபிருடைய அந்தஸ்து தான் வச்சிருக்கணும். பிறகு அவங்களுக்கு கொடுக்கறது வாங்குறது, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கிறாங்க அல்லது நம்முடைய முதலாளியா இருக்காரு, நமக்கு வேலைக்காரரா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொடுப்பது வாங்குவது, அவர்கிட்ட பேசுவது, மனிதத்தன்மையினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு உதவி செய்வது, நோய் வாய்ப்பட்டு விட்டால் அவர்களை போய் விசாரிப்பது, தேவைப்பட்டால் உதவி செய்வது, அவங்க இறந்துட்டா போய் பார்க்கறது, அதெல்லாம் போடும். அதெல்லாம் மனிதத்தன்மை, இன்சானியத்தை சேர்ந்தது. அது கட்டாயமாக செய்ய வேண்டும். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணங்களிலே மிக அற்புதமான குணம். அது காபிர்கள் இறந்த நேரத்திலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்திருக்கிறாங்க. இந்த ஜனாசாவுக்கெல்லாம் போக மாட்டாங்க, சும்மா போய் பார்த்துட்டு வருவாங்க. அப்படிலாம் இதெல்லாம் செய்யும். அதே மாதிரி அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள். ஒரு காபிரை வந்து நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னதுனால நம்ம தெருவில் போயிட்டு இருக்கிறோம், ஒரு காபிரான ஒரு ஆள் வர்றாரு, திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு அல்லது அடிபட்டுறாரு. எனக்கு என்ன காபிர் தொடவே கூடாது நல்லா சொல்லிருக்காங்க, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கக்கூடாது. அவருக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேணும் அதையெல்லாம் செய்யும். அது கட்டாயம், அது வாஜிபு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான அக்லாக்குகள்ல சேர்ந்தது. சரி சரி, இப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இந்த முறையில எப்படி ஒரு மூமினான மனிதனை நேசிக்கின்றோமோ அந்த அடிப்படையில ஒரு காபிரான மனிதனை நாம் நேசிக்க கூடாது, நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள கூடாது. இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுகிறான், அதுவும் பின்னால வரும். லா தத்தஹிது பிதானத்தம் மின் தூனிக்கும், உங்கள் அல்லாத, அதாவது மூமின்கள் அல்லாதவர்களை நீங்கள் உங்களுக்கு நெருங்கிய ரகசியமான வேலைக்காரர்களாக, பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதாவது நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக, நம்முடைய காரியங்களை எல்லாம் நமக்கு பதிலாக கவனிக்கக்கூடிய பொறுப்புள்ளவர்களாக அவர்களை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அது எவ்வளவு பெரிய நல்ல ஆளா இருந்தாலும் சரி. குஃபுர் என்பது இருந்துச்சுனாவே அப்படி ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அவர் ரொம்ப நல்லா ஆளுங்க அப்படிலாம் செய்ய மாட்டாரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. குஃபுர் இருந்துச்சுனாவே செய்வார்னு அர்த்தம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியா இருக்கக்கூடிய காலத்துல ஒரு கணக்கு புள்ள தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு, கணக்குகள்லாம் எழுதுறதுக்கு. அப்ப அவர்களிடத்துல சொல்லப்பட்டது, இங்க ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதர், ஒரு வாலிபர், அவர் நல்லா ரொம்ப விவேகமான ஆளு, கணக்குகள்லாம் ரொம்ப நல்லா எழுதுவார், ரொம்ப நல்ல ஆளு, நேர்மையான ஆள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, அப்படின்னா அந்த ஆளை நீங்க சொல்லக்கூடிய அந்த வாலிபரை நான் கணக்கு பிள்ளையா வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, லா தத்தஹிது பிதானத்தம் மின் தூனிக்கும் லா யஉலூனக்கும் ஹபாலா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, அந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட குற்றத்தை செய்தவனாக ஆகிடுவேன் அப்படின்னாங்க. லா தத்தஹிது பிதானத்தம் மின் தூனிக்கும், உங்கள் அல்லாத வேறு நபர்களை உங்களுடைய நெருங்கிய உதவியாளர்களாக, நெருங்கிய வேலைக்காரர்களாக வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அந்த ஆயத்துக்குரியவனாக நான் ஆயிடுவேன்னு சொல்லி அந்த ஆளை வச்சுக்கல. அவர் எவ்வளவு பெரிய கணக்கு வேலை தெரிஞ்ச ஆளா இருந்தாலும் சரி. இதெல்லாம் நம்ம இந்த நாட்டில் ரொம்ப கடைபிடிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. மக்கள் வந்து குர்ஆனுடைய ஆயத்துக்களுக்குள்ள விளக்கம், குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கேட்கறதெல்லாம் கிடையாது. அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆர்வம், தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆர்வம் அவர்கள் இடத்துல இல்லை. சரி, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்றான், இது எதுக்கு இந்த பசாதுக்காக நீங்க சொல்லப்படுது. நீங்க வல்லதீன கஃபரு பாதுஹும் அவுலியா பாத், காபிராகி இருக்கின்றார்களே நிராகரிப்பவர்கள் அவர்கள் சிலருக்கு சிலர் கூட்டாளி, அவங்களுக்குள்ள ரெண்டு பேர் நெருக்கமானவர்கள். வஇல்லா தஃஅலூஹு, அவர்களை நீங்க என்ன பண்ணணும், அந்த நெருக்கமான கூட்டாளியாக ஆக்கிக் கொள்ள கூடாது. அந்த ஆயத்துல வேற ஒரு ஆயத்துல சொன்ன, அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால், அதாவது நெருக்கமாக கூட்டாளியாக ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, தக்குன் ஃபித்னத்துன் ஃபில் அர்லி வ ஃபஸாதுன் கபீர், இந்த பூமியிலே ஃபித்னத்துன் குழப்பமும் பெரிய பசாதும் ஏற்படும். பசாத வேற கபீர் வேற சொல்றான் அல்லாஹ் தஆலா, பசாதுன் கபீர். தக்குன் ஃபித்னத்துன் ஃபில் அர்ல், இந்த பூமியிலே ஃபித்னாவும் குழப்பமும், வ ஃபஸாதுன் கபீர், மிகப்பெரிய பசாதும் ஏற்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். நீங்க அப்படி வச்சுக்கிட்டீங்க,
அப்படித்தான் ஏற்படும். இப்ப இந்த ஆயத்தின் மூலமாக முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்தை சொல்லும்போது இதெல்லாம் விளக்கி சொல்லி காட்டுறாங்க. இப்ப அந்த மாதிரி மாற்று மதத்தார்களை உங்களுக்கு நெருக்கமானவர்களாக, பிஏக்களாக, பர்சனல் அசிஸ்டன்ட், ரொம்ப நெருக்கமான மனிதர்களாக, இவங்களுடைய ரகசியங்கள்லாம் தெரியக்கூடிய மனிதர்கள். ஒரு பிசினஸ் செய்யறோம், அந்த பிசினஸ் உடைய ரகசியங்கள் பூரா தெரியக்கூடிய ஒரு மேனேஜரை வச்சிருக்கிறோம். அவர் காபீர். நம்முடைய பிசினஸ் உடைய ரூட்ஸ் பூரா தெரியும், எல்லாமே அதனுடைய சீக்ரெட்ஸ் பூரா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மேனேஜர், எனக்கு கவலையே இல்லைங்க, நம்ம மேனேஜருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் பாத்துக்குவார் அப்படின்னு சொன்னா போச்சு, அந்த ஆயத்துக்கு மாத்தம் செஞ்சுட்டோம் அப்படிங்கிற அர்த்தம். நம்மால கொஞ்சம் மக்கானா இருந்தாலும் சரி, அந்த ஆளை பிடிச்சுதான் வைக்கணும். முஸ்லிமா இருக்கு, சரி அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பூமியில நீங்க பசாது செய்யறீங்கன்னு அர்த்தம். இந்த லா துஃப்ஸிது ஃபில் அர்தி இதா கீல லஹும் லா துஃப்ஸித், அந்த மாதிரி ஒரு ஆளு, மாற்று மத ஒரு ஆளு தனக்கு பிஏவாக, பர்சனல் அசிஸ்டன்டாகவோ அல்லது மேனேஜராக வச்சிருக்கக்கூடிய ஆளை பார்த்து இதா கீல லஹும் லா துஃப்ஸிது, நீங்க பூமியில குழப்பம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டால் அப்படின்னா அந்த ஆளை பார்த்து இப்படி சொல்லலாம், பூமியில குழப்பம் செய்யாதீர்கள், இந்த மாதிரி வேற ஒரு ஆளை நீங்க மேனேஜராக வச்சு குழப்பம் செய்யாதீங்க என்று சொல்லலாம். இப்ப குழப்பம் செய்வது என்பது அதிலும் உண்டு. ஆக மேலே சொல்லப்பட்ட அந்த நிஃபாக் என்பது மட்டுமல்ல, பிறகு பாவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அஹ்லாக் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போன்று தீமையை தீமை என்று விளங்காத விஷயம், மாற்று மதத்தார்களை நமக்கு நண்பர்களாகவும் நேசர்களாகவும் நெருங்கியவர்களாகவும் ஆக்கிக் கொள்ளக்கூடிய விஷயம், இது அத்தனையிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறையை காட்டி சொல்லி இருக்கின்றார்களோ அந்த முறைப்படிக்கு நடந்து கொள்வதுதான் இஸ்லாம். அதை மாற்றி நடப்பது என்பது ஃபசாத் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஃபசாத் ஃபசாத்னு சொன்னா என்ன அர்த்தம்? குழப்பம் செய்யறது தமிழ்ல அர்த்தம் சொல்றான். நான் அதுக்கு அசல் என்ன அர்த்தம்? ஒரு நடுநிலையான தன்மையை விட்டு மாறி விடுவது. குரூஜு ஷைஇ அனில் இஅ்திதால் அப்படின்னு விளக்கம், அதுக்கு தாரீஃப். குரூஜு ஷைஇ அனில் இஅ்திதால், நடுநிலையான நேர்மையான தன்மையை விட்டும் ஒரு பொருள் அப்புறப்பட்டு விடுவது, மாறி விடுவது, அதற்கு பெயர் தான் ஃபசாத் அப்படின்னு சொல்றது. மேலே சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் நடுநிலைமையாக இருக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் தஆலாவும் ரசூல் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள். அதை மாத்தனா அந்த நடுநிலையான தன்மை மாறி போயிடும். நடுநிலைமையான தன்மை மாறிச்சு, உலகத்துல வீண் சண்டைகள், வம்புகள், சச்சரவுகள் இவையெல்லாம் ஏற்படும். ஒரு சுமூகமான சூழ்நிலையை காண முடியாது. நம்ம அப்படித்தான் இப்ப பாக்குறோம். எல்லா வேலைகளிலும் ஒரு இடத்திலையும் கூட, ஒரு வேலையில கூட இஸ்லாஹ் என்பது கிடையாது. இப்ப நம்ம பார்க்கலாம், நம்மிடத்துல மூமினான மனிதர்களிடத்துல பல பேர் இருக்கிறாங்க இஸ்லாஹ் உடையவர்கள், அதாவது தீமையை செய்யாம நன்மைகளை மட்டும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் பலர் இருக்கிறாங்க. அதிலேயும் கூட பரிபூர்ணமாக செய்யக்கூடிய மனிதர் நம்ம காண முடியாது. இப்போ பரிபூர்ணமா இவர் எந்த பாவத்தையும் செய்யாதவர், எல்லா நன்மையும் செய்யறவர் அப்படின்னு ஒரு ஆளையும் கூட பார்க்க முடியாது. ஏதாவது சில குற்றங்கள் இருக்கலாம், இருந்தாலும் அவர் இஸ்லாஹ் உடையவராக இருக்கின்றார். ஈமானின் காரணமாக இஸ்லாஹ் உடையவராக இருக்கிறார். ஆனா மற்ற மனிதர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரை போல இவரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அவரை போல இவரும் இருக்கணும், நம்மளும் மற்றவங்களை போல வாழணும். பக்கத்து வீட்டுல 10 லட்ச ரூபாய் செஞ்சு கல்யாணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, நம்ம மட்டும் அது குறைஞ்சா போகணும், நம்மளும் கொஞ்சம் அது மாதிரி செய்யணும். அவன் 10 லட்சம்னா 12 லட்சம் செலவு பண்ணணும் அப்படி நினைக்கக்கூடியங்க. ஆனா அந்தாலும் 10 லட்சம் நம்ம ஒரு 5 லட்சமா செலவு பண்ணக்கூடாதா என்று நினைக்கக்கூடிய இது ஒரு ஃபசாத். இப்படி ஏராளமான ஃபசாதுகள் நம்ம இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபசாதுகள்லாம் போக்கணும் அப்படிங்கறதை அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டி காட்டுகின்றான். சரி, இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன் அப்படின்னா அவங்க நாங்க இஸ்லாஹ் செய்யக்கூடியவர்கள் தான், ஃபசாத் செய்யக்கூடியவர்கள் அல்ல அப்படின்னு வேற சொல்றாங்க. சரி, ஒரு மனிதன் இப்படி இந்த குஃப்ர்ல இருந்து அல்லது நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனத்தில் இருந்து அதிலே இருந்து கொண்டு இந்த குழப்பத்தை உண்டாக்கினால், இந்த குழப்பம் ஃபசாத் என்பது எங்கே ஏற்படுகின்றது, அந்த தாக்கம், அதனுடைய தாக்குதல் யாருக்கு ஏற்படுகிறது? மனிதர்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மத்தியில் மட்டும் அந்த ஃபசாத் உண்டாகிறது இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிலும் அந்த ஃபசாது தாக்கியது. ஃபசாதுடைய விளைவு எல்லா பொருள்களையும் தாக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல இப்படி சொல்லுகின்றார், வஇதா தவல்லா ஸஆ ஃபில் அர்தி லியுஃப்ஸித ஃபீஹா வயுஹ்லிகல் ஹர்ஸ வன்னஸ்ல். கெட்ட மனிதர்களை பற்றி, இந்த முனாஃபிகீன் காபிர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். தீனுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்கள். வஇதா தவல்லா, அவனுக்கு அதிகாரம் கொடுத்தால், அவன் அதிகாரியாக ஆகிவிட்டால், ஒரு காரியத்திற்கு அதிகாரி, ஒரு பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளி, அல்லது ஒரு நிர்வாகத்துக்கு அதிகாரி, ஒரு மஹல்லாவுக்கு தலைவர், ஒரு மாநிலத்துக்கு முதல் மந்திரி, எவ்வளவு பெரிய ஃபசாது உள்ளவங்க முதல் மந்திரியா இருக்கிறாங்க. இப்போ வைதா தவல்லா, அவன் அதிகாரி ஆகிவிட்டால், ஸஆஃபில் அர்தி லியுஃப்ஸித ஃபீஹா, பூமியிலே குழப்பம் செய்வதற்காக முயற்சி செய்வான் அந்த மனிதன். வயுஹ்லிகல் ஹர்ஸ வன்னஸ்ல, அவன் இந்த பயிர் பச்சைகளை எல்லாம், தானியங்களை எல்லாம், விவசாய விளை நிலங்களை எல்லாம் ஹலாக்காக்குவான், நாசமாக்குவான். ஆடு மாடுகள் போன்ற உயிரினங்களை எல்லாம் அவன் அழித்து விடுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஒரு கெட்ட மனிதன்
ஆட்சிக்கு வருவது, அதிகாரத்திற்கு வருவதின் காரணமாக மனிதர்கள் மட்டும் கெட்டு விடுவதில்லை, மனிதர்களுக்கு மத்தியில் மட்டும் அந்த பசாது பரவி விடுவதில்லை, பயிர் பச்சைகள் எல்லாம் அழிந்துவிடும், நாசமாகிடும். அதே போன்று உயிரினங்கள், ஆடு மாடு இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். இதெல்லாம் ஏன் அழியுதுன்னு கேட்டா, இவன் செய்யக்கூடிய அந்த தீமைகளின் காரணமாக பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு இதையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிடும். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னொரு கருத்து இருக்கு. அந்த தீமையான மனிதன் அதிகாரியாக ஆக்கப்பட்டு விட்டதின் காரணமாக அல்லாஹ் தஆலா மழையை தடுத்து நிறுத்திடுவான். மழை இல்லாம போயிடும். மழை இல்லாம ஆயிடுச்சுன்னு சொன்னா மக்களுக்கு மத்தியில பசாது, குழப்பம் ஏற்பட்டு போயிடும், அதாவது கஷ்டம் ஏற்பட்டு போயிடும். மக்களுக்கு மத்தியில மட்டுமல்ல, மழை இல்லை என்று சொன்னால் தானியங்கள் விளையாது. நெல்லு, சோளம், கம்பு, இருக்கக்கூடிய கோதுமை இதெல்லாம் எதுவுமே விளையாது. பயிர் பச்சைகள் எதுவுமே விளையாது. சரி, காய்கறிகள் அதுவும் விளையாது, பழங்கள் அதுவும் விளையாது. மழை இல்லை என்று சொன்னால் இந்த விளை நிலங்களிலிருந்து விளையக்கூடிய எந்த பொருள், விளைபொருள் எதுவுமே விளைய முடியாது. இப்ப இந்த பசாது யாருனால ஏற்பட்டுச்சு? அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதனினால், குழப்பம் செய்யக்கூடிய மனிதனின் காரணமாக ஏற்பட்ட விளைவு. சரி, பயிர் பச்சை விளையல அப்படின்னு சொன்னா மனிதர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு போயிடும். பஞ்சம்ங்கிறது காசு இல்லாம இருக்கிறதுக்கு பஞ்சம், பேர் பஞ்சம் அல்ல. எனக்கு பஞ்சம் ஏற்பட்டு போச்சு ஒரு நாட்டுல, ஒரு குடும்பத்துல, ஒரு வீட்டுல, ஒரு ஊர்ல அப்படின்னு சொன்னா காசு இல்லாம இருக்கிறதுக்கு பேர் பஞ்சம் இல்ல. காசு நிறைய இருக்கு, காசு வச்சுட்டு எப்படி சாப்பிட முடியும்? தானியங்கள் வேண்டும், காய்கறிகள் இருக்கணும், பழங்கள் இருக்கணும். சாப்பிடக்கூடிய பொருள் இல்லாம இருந்தா தான் பஞ்சம்னு அர்த்தம். இந்த உலக போர், இரண்டாவது உலக போர், முதல் உலக போர், இரண்டாவது உலக போர்ல ரொம்ப கடுமையான நிலை ஏற்பட்டுச்சு, பஞ்சங்கள் ஏற்பட்டுச்சு. ஜெர்மனி, ஜப்பான், ஜெர்மனி இந்த நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1939, 40, 42 வரைக்கும் கடுமையான பஞ்சம். தானியங்கள்லாம் கிடைக்கிறது இல்லை, பழங்கள்லாம் கிடைக்கிறது இல்லை, காய்கறி எல்லாம் பயங்கரமான விலை. ஒரு கூட கத்திரிக்காய் வாங்குறதா 2 கூடையில் நோட்டு கொண்டு போகணும். 2 கூடையில காசு கொண்டு போனா தான் ஒரு கூட கத்திரிக்காய் கிடைக்கும். அந்த மாதிரி உள்ள நிலைகள்லாம் ஏற்பட்டுச்சு. இதுதான் பஞ்சம் அப்படிங்கிறது. சரி, அந்த மாதிரி இல்லை, இந்த பாவம் செய்யக்கூடிய மனிதனின் காரணமாக ஏற்பட்டு உலகத்தில் இந்த பசாது. சரி, மழை பெய்யாமல் இருப்பதின் காரணமாக இந்த மனிதனால மழை பெய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு கெட்ட மனிதன், ஒரு ஃபாஜிர், பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் இருந்தால், அல்லது ஒரு காஃபிராக இருந்தால், அந்த மனிதனின் காரணமாக இந்த நிலை ஏற்படும் பொழுது மனிதர்களுக்கு சாப்பிடுறதுக்கு தானியம் கிடைக்கிறது இல்லை. பயிர் பச்சைகள் விளையாததின் காரணமாக ஆடு மாடுகளுக்கு தீவனமும் கிடைக்கிறது இல்லை. வைக்கலு, புல்லு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. அப்ப குதிரை சாப்பிட முடியாது, மாடு சாப்பிட முடியாது. மாடு சாப்பிடலன்னு சொன்னா, மாடு ஆட்டுக்கு தீவனம் கிடைக்கலன்னு சொன்னா எல்லாம் இறந்து போயிடும். இப்ப இதெல்லாம் இந்த மனிதனின் காரணமாக ஏற்படக்கூடிய தீமை. சரி, ஆடு மாடு மட்டுமல்ல, வயல்வெளிகளிலே, நிலங்களிலே இந்த பயிர் பச்சைகள்லாம், தானியங்கள்லாம் விளையாட்டி அந்த வயல்கள்ல எலி, இன்னும் சில பூச்சிகள் இவையெல்லாம் இருந்து அந்த பயிர் பச்சைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். எலி நிறைய வெட்டிடுது, சாப்பிட்டுருது. அதே மாதிரி பூச்சிகள் இருக்குது. அந்த பூச்சி அழிக்கிறதுக்காக இப்ப நிறைய மருந்துகள் போடுறாங்க, பூச்சி மருந்துகள்லாம் தெளிக்கிறாங்க. இந்த பூச்சிகளுக்கெல்லாம் உணவு எதுன்னு கேட்டா அந்த தானியங்கள் தான். மழை பெய்யல, தானியம் விளையல, பயிர் பச்சைகள்லாம் விளையல, இந்த பூச்சிகள்லாம் செத்து போயிடும், எலிகள்லாம் செத்து போயிடும். எலி செத்து போனா நல்லது தானே அப்படிங்கிறீங்களா? அதுல நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது உள்ள. எலி செத்து போனா நல்லது அப்படிங்கிறது வெளி தோற்றத்துல, ஆனா எலிகளின் காரணமாக நிறைய நன்மைகளும் உண்டு. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்ப அந்த எலிகள்லாம் செத்து போகக்கூடிய தன்மை இந்த பயிர் விளையாதனால ஏற்பட்டு போயிடுது. சரி, எலி அந்த பொந்துக்குள்ள இருக்குது பாருங்க. நிறைய வயல்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய எலி இருக்கும், ஆயிரக்கணக்கான எலி இருக்கும். வயல்ல போய் அந்த வேலை செஞ்சவங்க, விவசாயம் செஞ்சவங்களுக்கு தான் தெரியும், நிறைய ஆயிரக்கணக்கான எலி. இந்த எலி இருக்கிறதுனால நிறைய பாம்பு இருக்கும். அந்த எலியை பிடிச்சி சாப்பிடுற பாம்பு இருக்கு. எலி, தவளை எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் பிடிச்சி சாப்பிடுறதுக்கு பாம்பு வேற இருக்கு. இப்ப எலியே இல்லைன்னு சொன்னா பாம்பு என்ன பண்ணும்? பாவம், அதுவும் செத்து போயிடும். அப்புறம் அந்த பூச்சிகள், அதாவது அந்த தவளை பூச்சியை பிடிச்சி சாப்பிடும். தவளை பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். இந்த பூச்சிகள்லாம் பயிர் இல்லாதனால பூச்சியே வராது, அப்ப தவளை எல்லாம் செத்து போயிடும். தவளை இல்லாதனால பாம்பு வராது, இந்த பாம்புகளுக்கு உணவு கிடைக்காது. அதான் அல்லாஹ் தஆலா வயுஹ்லிகல் ஹர்ஸ வன் நஸ்ல, பயிர் பச்சைகளையும் அழித்து விடுவான், நசல்களையும் அழித்து விடுவான், உயிரினங்களையும் அழித்து விடுவான் அந்த கெட்டவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது கெட்ட மனிதன், ஒரு மனிதன் இருப்பதின் காரணமாக அதனுடைய பசாது, குழப்பம், அந்த பசாதான தன்மை, ஃபித்னா தன்மை இருக்கின்றதே, அது மனிதர்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, மிருகங்கள் மற்றும் பிராணிகள், புழு பூச்சிகள், பிறகு வயல்ல இருக்கக்கூடிய மற்ற விஷ ஜந்துக்கள், இவை எல்லாமே அழிவதற்கு காரணமாக இந்த மனிதனுடைய தீமை ஆகிவிடுகின்றது. அதனாலதான் பூமியில பசாது உண்டாகக்கூடிய அளவுக்கு எதையும் செய்யக்கூடாது, எந்த தீமையையும் செய்யக்கூடாது என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ்.
இந்த மனிதர்களை பார்த்து, இந்த முனாஃபிகீன்களை பார்த்து அல்லாஹ் தஆலா இப்படி சொன்ன பொழுது அவர்கள் நாங்கள் முஸ்லிஹூன்கள் தான், நாங்கள் ஃபசாது செய்யக்கூடியவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்ற அவங்க வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் ஃபசாது செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டால் காலு இன்னமா நஹனு முஸ்லிஹூன், நாங்கள் ஃபசாது செய்யக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் சீரான அமைப்பை உண்டாக்கி வைக்கக்கூடியவர்கள் தான் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான் திருப்பி, அலா அவங்க சொல்றது பொய், ஜாக்கிரதையா நல்லா தெரிஞ்சுக்குங்க, இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், அவர்கள் தான் ஃபசாது செய்யறவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வலாக்கின் லா யஷ்உரூன், எனினும் அவர்கள் உணர மாட்டார்கள், அதை உணர்வதில்லை. நாம ஃபசாது செய்யறோம் அப்படிங்கறத உணர்றதில்லை. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டா நீங்க ஃபசாது செய்யறீங்க அப்படிங்கிறது, இது ஃபசாது என்பதை உணர்வதே இல்லை. அல்லது ஃபசாது என்பதை உணர்ந்தாலும் கூட நாம் செய்யக்கூடிய இந்த ஃபசாதின் காரணமாக, குழப்பத்தின் காரணமாக என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை உணர்றதில்லை. நம்மளாம் அப்படித்தான், பாவங்கள் நிறைய செய்யறோம், பல பாவங்களை மனிதர்கள் செஞ்சிடறாங்க. ஆனா இந்த பாவத்திற்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத உணர்றதில்லை. அது தண்டனையுடைய பெரிய ஒரு பயங்கரமான நிலை தெரியறது, அதனால பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அதற்குள்ள தண்டனை என்ன அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். ஒரு மனிதன் ஜினா செஞ்சா என்ன தண்டனை கிடைக்கும், கள்ளு குடிச்சா என்ன தண்டனை கிடைக்கும், லாட்டரி சீட்டு வாங்கினா என்ன தண்டனை கிடைக்கும், சீட் ஆடினா என்ன தண்டனை கிடைக்கும், குதிரை பந்தம் விளையாடினா என்ன தண்டனை கிடைக்கும், எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. என்னென்ன தண்டனை இனிமேல் ஆகிரத்தில் கிடைக்குமோ அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. எதுவுமே மறைக்கல, எதுவுமே இப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு வேற சொல்லல, இப்படித்தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக சொல்லிட்டாங்க. இப்படி தெரிஞ்ச பின்னாலே ஒரு மனிதன் செய்யறான் அப்படின்னு சொன்னா அந்த தண்டனையுடைய மகத்துவம் அது எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது தெரியல, அதனால செய்யறாங்க. அந்த பயம் இருந்துச்சு, இவர் செய்ய மாட்டார். வலாக்கின் லா யஷ்உரூன், இவர்கள் உணர்வதில்லை. அல்லது இந்த முனாஃபிகீன்கள் இவர்கள் செய்யக்கூடிய ஃபசாத் இருக்கின்றதே, இங்க வந்தா நடிச்சுக்கிறாங்க, நாங்க ஈமான் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க, அங்க போனா நாங்க உங்களோட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இவங்க நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிடுவான் அப்படிங்கறது இவங்களுக்கு தெரியல. இவங்க எப்படி எங்க ரகசியமாக எப்படிப்பட்ட ரகசிய கூட்டம் போட்டாலும், ரகசியமாக திட்டங்கள் போட்டாலும் அதையெல்லாம் தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் சொல்லிடுவான் அப்படிங்கறத லா யஷ்உரூன், இவர்கள் உணர்வதில்லை. எப்படி இவர்கள் உணராதவர்களாக இருக்கின்றார்கள், அதன் காரணமாக இவர்கள் இந்த ஃபசாதை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இந்த ஆயத்தின் மூலமாக அந்த முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்து மூமின்களுக்கு ஒரு அற்புதமான உபதேசத்தை சொல்லி காட்டுகின்றான். யாராவது மூமின் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் இந்த முனாஃபிகீன்களை போன்று ஃபசாத் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நம்மெல்லாம் மூமின்கள், மூமின்கள் முனாஃபிகீன்களை போன்று ஃபசாத் உடையவர்களாக இருக்கக்கூடாது. அந்த ஃபசாத் ஜலியாகவும் இருக்கக்கூடாது, ஃபசாத் ஹஃபியாகவும் இருக்கக்கூடாது. பகிரங்கமான ஃபசாதும் நம்ம இடத்துல வரக்கூடாது, மறைமுகமான ஃபசாதும் வரக்கூடாது. அதுக்கெல்லாம் விளக்கம் முன்னால சொன்னோம். எந்த விதமான ஃபசாதும் நம்ம இடத்துல இருக்காது. நம் மூலமாக இந்த பூமி சலாஹியத் ஆக்கப்பட்டு இருக்கின்றது, சுமூகமான சூழ்நிலையிலே ஆக்கப்பட்டு இருக்கின்றது, சீரான அமைப்பு கொண்டதாக அல்லாஹ் தஆலா பூமியை ஆக்கி வைத்திருக்கின்றான். நம் மூலமாக அந்த சலாஹியத்தை கெட்டுவிடக்கூடாது, ஃபசாத் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை மூமினான மனிதர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். எனவே அல்லாஹ் மனிதனை மிக அற்புதமான படைப்பாக படைத்தது இந்த சலாஹியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அதற்காக நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்து வேதங்களை தந்து சட்டங்களை சொல்லி காட்டி அதன்படி நடக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது, இது ஃபர்லு வாஜிபு என்பதாக சொல்லி காட்டி அந்த சட்டங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுவதெல்லாம் இந்த பூமியுடைய சலாஹியத்தை காப்பாற்ற வேண்டும், சலாஹியத்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான். முனாஃபிகீன்களுக்கு சொல்லி காட்டுவதன் மூலமாக நாம் திருந்திக் கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அதை ஏற்று செயல்படக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பாராக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.